வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம், அதிர்ஷ்டம், வேலைவாய்ப்பு, திருமணம் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சுக்கிர பகவான். ரிஷபராசியில் கிருத்திகை முதல் பாதம், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1-2 பாதங்களும் அடங்கும். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவங்க மற்றவங்களோட கவரக்கூடிய வண்ணத்தில் தான் அழகான தோற்றத்தோடு தான் இருப்பீங்க. உங்களுக்கு இயல்பாகவே கம்பீரமான தோற்றமும் நடுத்தர உயரமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நீங்கள் ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணத்தையும் கொண்டிருப்பீங்க. பார்க்க தான் ஆள் கரடு முரடாக தெரிவிங்க, ஆனால் உண்மையில் நீங்கள் சாதுவாக தான் இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்கள் சண்டைன்னு ஒன்று வந்துட்டால் மட்டும் உங்களை வீழ்த்துறது ரொம்ப கடினம். உங்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைச்சாலும் சரி, அதில் ஒரு தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க சுயநலமாக இருக்கிறது மட்டும் பிடிக்காது. ரிஷபராசிக்காரங்க பழகுறதுல இனிமையான குணத்தை கொண்டவங்களாகவும் கூடவே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி மாறாமல் ஒரே நிலையில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களை கற்பனை கோட்டை கட்டி வாழணும்னு நினச்சா அது உங்களால் முடியாது. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதை கண்டு தயங்காமல் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். உங்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் நிறைஞ்சிருக்கும். அழகாக சிரிக்கிறவங்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களோட நெருங்கி பழகினா கூட ஓரளவு ரகசியத்தை மட்டும்தான் மனசில் சொல்லுவீங்க. அதே மாதிரி நீங்கள் குணங்களில் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு சாதுவாக இருக்கிறீங்களோ, சண்டைன்னு வர்றப்ப நீங்கள் ஆளே வேறு. ரிஷபராசிக்காரங்க காதலில் நீங்கள் கை தேர்ந்தவங்களாகவும் இருப்பீங்க. காதலில் விழ வைக்கிறதுல கில்லாடிகளாகவும் இருப்பீங்க. இப்படிப்பட்ட குணங்களை உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா 3 months கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களோட நிலையை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரியஸ்தானம், 11ஆவது வீடு லாபஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் இந்த அமைப்பால் தொழில் வளர்ச்சி, கடுமையான உழைப்பு, லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குது. அதே மாதிரி ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு புதனோட சந்தரிக்கிறது பல நல்ல வாய்ப்புகளை தான் உங்களுக்கு தர இருக்கிறாங்க. கூடவே பணப்புழக்கத்தை அதிகரிக்க வைப்பாங்க. வாழ்க்கை துணையால் பலவிதமான நன்மைகளை கூட பெற போறீங்க. கையில் பணம் இல்லையன்னு நினச்சவங்க கூட தேவைப்படுற போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதம் நீண்ட காலமாக நிலம் வீடு வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஷப ராசிக்கு அந்த யோகம் ஏற்பட போகுது. பல வழியில் இருந்தும் வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு வரும். இது நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய அதே சமயத்தங்களில் உங்களுக்கு நல்ல லாபமும் இந்த மாதத்தில் கிடைக்கும். புதுசாக வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சித்திரை மாதத்தில் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் இருந்து பணிபுரியறதுக்கான வாய்ப்பு பெற முடியும். வியாபாரிகளாக இருக்கிறவங்க தொழிலில் நல்ல லாபமும் போட்டியில் வெற்றியும் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது பொற்காலமான மாதமாக தான் இருக்குது. இடமாற்றம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு கூட இடமாற்றம் இந்த மாதத்தில் நீங்கள் அமைச்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய அடுத்த வாரங்களில் கூட கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது. அதனால் சிக்கனத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. சித்திரை மாத தொடக்கத்துக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடியும் குடும்பத்தில் ஒரு சில சச்சரவு, சின்ன சின்ன வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது. செவ்வாய் மீனராசியில் பயிற்சியான பின்னாடி இந்த நிலையில் மாற துவங்கும். புதன் வக்கரமாகியும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் மனக்குழப்பம், அதிகப்படியான செலவு இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி ஜென்ம குருவா அமையறதால வேலைப்பளும் மன நெருக்கடி அதிகரிச்சா கூட குருவோட பார்வையால் அளவிட முடியாத மாற்றங்களையும் மேன்மையும் உங்கள் வாழ்வையில் ஏற்படுத்துவார். அதே மாதிரி புதன் வக்கரமாகி விரயஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
நீங்கள் தொடர்ந்து துர்க்கை அம்மனை வழிபட்டு வரதால உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை உங்களால் எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன், ஆட்சியக்காரகன் சூரியன் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. பிறகு போகிற இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை உண்டாகக்கூடிய மாதம் தான் சொல்லலாம். மாதத்தோட முன்பகுதியிலே விரைய சாணத்தில் சந்திரிக்கக்கூடிய குரு பகவான் பின் காலத்தில் உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவை வந்து அமர்றாரு. அதனால் வேலைப்புல அதிகரித்தா கூட உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தான் தருவார். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கைன்னு பல விதத்துலையும் நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக அமைப்போகுது. அதாவது இந்த மாதங்களில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவோடு இணையிறது வருமானத்தில் பல வித தடைகள் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த விஷயங்களை எல்லாம் விலக்கி தருவார். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சியில் எல்லாமே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிலவிட்டு வந்த சங்கடங்களும் தீரும். இருவரும் ஒன்றா சேர்ந்து பல விஷயங்களை செயல்படுத்த போகிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு செயல்படவும் ஆரம்பிக்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சங்கடங்களும் நீங்க போகுது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால உத்தியோகத்தில் பல நெருக்கடிகள் இருந்தால் கூட பல சிரமங்கள் தோன்றலாம். இருந்தாலும் தொழிலில் சங்கடங்கள் இருக்குன்னாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்குள்ள தான் இருக்குது. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் பெண்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய வகையிலும் உங்களுடைய கிரகங்கள் அமைப்போகுது. மாணவர்களோட கல்வி கனவும் நிறைவேறும். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா பல சங்கடங்கள் விலகி போகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், மனக்காரகன் சந்திரன் இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய திறமை எப்போதுமே இருக்குது. நீங்கள் ஈடுபடக்கூடிய செயலில் வெற்றி அடைகிற வரைக்குமே உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித நன்மைகளையும் அடையக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் சந்திரிச்சிட்டு வர ராகு பகவான் செவ்வாயோட இணையறதால தைரியமாக செயல்படுவீங்க. உங்கள் முயற்சிகளை வெற்றியும் அடைவீங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் அடையக்கூடிய வகையிலும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. மாதத்தோட பின்பகுதியில் குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளேயே சந்திரிக்கிறதால அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தால் கூட குடும்பத்திலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி பல நன்மைகளை தான் உண்டாக்கி இருக்கிறாங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த வேலையும் அமையும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய நிலைமை உயரப்போகுது. அதே மாதிரி தம்பதிக்குள்ளே இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய வகையிலும் சில நேரத்தில் உடலில் அசதி இருந்தால் கூட உங்கள் செயல்களில் திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க. இளைஞர்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய வகையிலும் யோகத்தை தரக்கூடிய வகையிலும் தான் இருக்குது. பெண்களாக இருக்கிறவங்க வழக்கத்தை விட இந்த மாதம் யோகமான மாதம்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க. பிள்ளைகளால் நன்மையும் பார்க்க போகிறீங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய நிலையில முன்னேற்றமும் ஏற்பட போகுது. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். விருப்பம் கூட பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. சிவபெருமானன் மட்டும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா பல சிரமங்களை உங்களால் தவிர்க்க முடியும். மிருகசீரிசம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு தைரிய பராக்கிரமக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு செயலுமே வேகத்தோட விவேகமும் இருக்கும். ஆனால் உங்கள் முயற்சி எப்போதுமே வெற்றியாகும். பிறக்க போகிற இந்த மாதங்களில் இருந்து உங்கள் நட்சத்திரநாதம் சஞ்சார நிலையால் குறைகள் எல்லாமே நீக்கி தருவாங்க. விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக தான் இருக்குது. வம்பு வழக்கு இந்த மாதிரியான நிலைமை எல்லாமே மாறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி தரும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்களும் விலகும். வெளிநாட்டுக்கு போகிற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சி நிறைவேறும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த சங்கடம் விலக போகுது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சி நிறைவேற போகுது. விரயஸ்தானத்தில் சூரியன் சந்திரிக்கிறதால வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது அவசியம். மாதத்தோட பின்பகுதியில் அலைச்சல் அதிகரிக்கினாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட பாராட்ட பெற போகிறீங்க. சிலருக்கு இடமாற்றம், அதனால் அலைச்சலும் கூடவே இருக்குது. வியாபாரிகளாக இருக்கிறவங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. குடும்பத்தில் இருந்திருந்த நெருக்கடிகள் நிலவி விலகி பொருளாதார நில உயரப்போகுது. கூடவே புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். அதே மாதிரி இறுக்கமான சூழ்நிலை மாறி மனதுக்கு இதமான சூழ்நிலை அமையப்போகுது. வெளிவட்டாரத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவும் சுயதொழில் செஞ்சுட்டு வர பெண்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க நிதானமாக செயல்படுறதால எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும்.
விவசாயிகளோட நிலைமை உயரக்கூடிய வகையிலும் பொருளாதார நெருக்கடி விலகக்கூடிய வகையிலும் ஏற்பட போகுது. மாணவர்களாக இருக்கிறவங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி குன்று மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரதால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.